நான் ஒரு விவசாயிங்க. நான் வந்து கை வண்டி விஎஸ்சி வண்டி சொந்த வண்டியை என் கையில் வச்சிருக்கிறேன். நான் வந்து இதுமாரி ஆக்கூர் கூட்டு போகிற வழியில் சீர்காழி போகிற ரோட்டில் வந்து வெங்கடேஸ்வர ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து கலப்பை நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா சூப்பராக மண் அணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து வயசு வந்து 19 வயசுலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நானும் எத்தனையோ கலப்பை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கலப்பை வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை போட்டு வாங்கினாலும் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. இந்த கலப்பையை பார்த்துருக்குங்க. இதுதான் நான் வாங்கினது. இதை வந்து அணைச்சிருக்கிறேன் பாருங்கள். இதையும் பாருங்கள். என்ன வேணும் கலப்பை வாங்குற ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, பைப்பை இந்த நான் கொடுக்குற பைப்பை வந்து எந்த அளவு பிடிக்கலான்னு. அதாவது இந்த முனையிலலாம் பிடிக்கக்கூடாதுங்க. அந்த சென்டரில் நான் மார்க் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். ரெட் கலர் மார்க் இல்லைனா ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த எட்ஜில் தான் நீங்கள் பிடிக்கணும். பைப்பை ரொம்ப மேலே தூக்கக்கூடாது, கீழே அதாவது சென்டராக பிடிக்கணுங்கிற. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரடி இருக்குங்க. இந்த அளவு நீங்கள் விட்டுருணும். இதை வந்து விஎஸ்சி மாடல் வந்து வேறு மாடலில் வந்து போட்டுருக்காங்க. இந்த மறுக்காடானது வந்து எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கவுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த 2 போல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு போல்டு இருக்குது. இந்த போல்டு எப்படின்னா இப்படி சொருவி ஓட்டுற மாதிரி ஓட்டினாலும் ஓட்டலாம், இல்லை மட்டமாக ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். அந்த போல்டு ஆட்டோமேட்டிக்காக கவுரும் நிமித்திக்கலாம். அண்ணா என்ன சொல்ல வரான்னு தெரியுது உங்களுக்கு. இந்த சென்டர் பைப்பை வந்து நீங்கள் எந்த அளவு வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த டிகிரிக்கு வேணுமோ உங்கள் வண்டிக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டமாக இருக்குல்ல, சரி மேக்ஸிமம் வந்து ரொட்டேட் போட்டால் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். எந்த பக்கம் ரொட்டேட் தான் இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு நான் ஓட்டுறேன் பாருங்க. இந்த கலப்பு தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தது. நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து ஓட்டிட்டாங்க. ஏன்னா நம்ம லேட்டாக தான் வந்தோம். அதனால தான் இந்த பெயிண்டிங் இல்லாமல் இருக்கு. மற்றபடி ஃபுல் கவர் வந்து இந்த பெயிண்டிங்ல தான் வரும். கிர்லாஸ்கர் வண்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது சீட் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ சீட் அட்டாச்மெண்ட் அப்படியே கழட்டிட்டு அதுக்கு பதிலாக இந்த பைப்ல இந்த ரெட் கலர் மார்க் கொடுத்துருக்கோம்ல, இந்த ரெட் கலர் மார்க்ல வந்து நம்ம பிடிச்சி ஓட்டணும். ரெட் கலர் மார்க்கிங்குள்ள நீங்க ஏற்றி இறக்கிக்கலாம். எவ்வளவு தேவையோ ஹைட் வச்சுக்கலாம், கம்மி பண்றதுனா பண்ணிக்கலாம். ரெண்டாவது இங்க கொஞ்சம் கீழே வைங்க, வண்டியை கீழே வைங்க, கொஞ்சம் கீழே உட்காந்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த வண்டி வந்து மட்டமா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து இப்போ மட்டமா நிறுத்திட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்க, வண்டி வந்து மட்டமா நிறுத்திட்டோம். இந்த மட்டமா நிறுத்திட்டு இப்போ இந்த கலப்பை இருக்குல்ல, இந்த கலப்பை வந்து பாத்தீங்கன்னா மட்டமா இருக்கும். இந்த மாதிரி மட்டமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார் அணைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுது பார் அணைச்ச பகுதியை இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார் அணைக்கும் போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 போல்ட் கொடுத்துருக்கோம்ல, இந்த 2 போல்ட் இங்கே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இந்த 2 போல்ட்டையும் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த 2 போல்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இந்த மட்டத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும். நாங்கள் கொடுக்கும் போதே வந்து இந்த மாதிரி பைப்பு சாஞ்ச மாதிரி தான் வச்சு டைட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்க மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபீல்டு ஒர்க்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட போறாங்க. ஸோ அதை ஓட்டுறத நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அணைச்ச பகுதிகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமாக ரொட்டேட்ரி ஆன் பண்ணிடணுங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல ரொட்டேட்ரி ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரொட்டேட்ரி ஆன் பண்ணிவிட்டு ஏன் பார் அணைக்கணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த பார் அணைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஒரு சில நண்பர்கள் கலப்பையை வாங்கிக்கிட்டு ரொட்டேட்ரி ஆன் பண்ணாமல் வெறும் கலப்பையை மட்டும் மாட்டி ஓட்டுறீங்க. அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் லோடாக போகிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ரொட்டேட்ரியை போட்டுட்டீங்க அப்படின்னா மண்ணை வந்து ஃப்ரீ மண்ணாக, அதாவது லூஸ் மண்ணாக மாற்றிடும் ரொட்டேட்ரி. அப்போ லூஸ் மண்ணாக இருக்கும்போது அது ஈஸியாக அணைக்க முடியும். ரெண்டாவது, இந்த கலப்பையை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மண் வந்து அவர் நடந்து போகிறார் இல்லையா, அவர் காலை பாருங்கள், அந்த இடத்துக்குள்ள மண்ணே வரல பாருங்கள். ரொம்ப அழகாக மண் அவுட்லேயே கவர் ஆகிற மாதிரி கலப்பையை வளைச்சிருக்கோம் பாருங்கள். அது வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து மேலே வந்து வாட்டம் வச்சுருப்போம். ஸோ இது வந்து கலப்பை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலப்பைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு 10 ஆளை வச்சு நீங்கள் மண் நினச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த கலப்பையை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. பவர் டில்லர் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் வச்சுருங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கும் போதே உங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் கிர்லாஸ்கர் வச்சுருக்கீங்கன்னா கிர்லாஸ்கர் டி மெகா 15ன்னு சொல்லுங்கள். விஎஸ்டியில் 130, 165 எது வச்சுருக்கீங்களோ அந்த மாடலை சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு 4 நாளுக்குள்ளே கலப்பை ரெடி ஆகிடுங்க. நாங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் எப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போடுறோமோ அன்றைக்கி நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் பண்ணி விட்டுருணும். நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரதிமீனா இருக்குது, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எது அவைலபிளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் போட்டு விட்டுருவோம். ஸோ
ஸோ போட்டுகிட்டே வாட்ஸ்அப்பில் எல்லார் காப்பி அனுப்பிச்சிடுவோம். ஒரு 2 டேஸில் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம். ஸோ எல்லார் காப்பி நீங்கள் எங்கள் கம்பெனிங்களாலே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.